வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் பிரசன்ட் இல்ல ஆப்சென்ட் இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு எம்ப்ளாயியோட லிஸ்ட் இருக்கு. அவங்களோட 1 மந்தோட அட்டண்டன்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ இப்போ இதுல எப்படி அவங்க எத்தனை நாள் வந்திருக்காங்க வரலன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னா கவுண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்டர் பண்ற கவுண்ட். ஸோ இப்போ எந்த ரேஞ்சில் அவங்க அட்டண்டன்ஸை ட்ராக் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா டபுள் கோட்ஸ்குள்ள ப்ரெசென்ட்னா என்ன ரெப்ரசன்டேஷன் லெட்டர் பி. ஸோ அந்த பி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அடுத்தது இப்போ அவங்க எத்தனை நாள் ஆப்சென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுவும் சேம் ஃபார்முலா தான். ஸோ ப்ரெசென்ட்டுக்கு பதில் நம்ம என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், ஆப்சென்ட்டுக்கு ஏன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு அதை ரைட் சைடில் ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு எம்ப்ளாயும் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.